நம்மளே இப்பதான் ஒரு 4 மாசமா ஜிம்முக்கு போய் பரவாயில்ல ஃபிட்டா இருக்கோம். இவங்க உருட்டுற பார்த்தா சோழி முடிஞ்சிடும் போல தெரியுது. இனிமேல் நான் ஜிம்முக்கே போறதா இல்ல. காரணம் பெரிய உருட்டு. ஜிம்முக்கு போனா முடி கழியுமா? ஜிம்முக்கும் ஹேர் லாஸுக்கும் சம்மந்தம் இருக்கா தெரிஞ்சதுக்கு முன்னக்கூட்டி ஹேர் லாஸ்னா என்ன, அது எப்படி வருது தெரிஞ்சது ரொம்ப முக்கியம். ஹேர் லாஸ் அப்படிங்கிறது முக்கியமா 3 காரணத்தால வருது. ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்களுடைய வேர்கள் இருக்கு இல்லையா, முடியுடைய வேர்கள், அதை சுத்தி டிஹெச்டி அப்படிங்கிற ஹார்மோன் படிஞ்சு ரத்த ஓட்டத்தை தடுக்குது. அந்த ரத்த ஓட்டம் போகாதனால முடி கழியுது ஒண்ணு. 2வது வகை என்னன்னா, ரத்த ஓட்டம் ப்ராப்பரா தான் போய்கிட்டு இருக்கு, டிஹெச்டிலாம் இல்ல, இருந்தாலும் ரத்தத்துல சத்து பொருள்கள் குறையா இருக்கிறதுனால அதனால முடி கழியுது. 3வது உங்க லைஃப் ஸ்டைல். ப்ராப்பரான சாப்பாடு சாப்பிட்றது இல்ல, நேரத்துக்கு தூங்குறது இல்ல, இதே மாதிரி போனை வச்சுக்கிட்டு ஏதாவது டேய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இதனாலயும் உங்களுக்கு முடிகளையா சொல்லப்படுது. இந்த 3 முக்கிய காரணம். ரொம்ப முக்கியமான காரணம் என்னது, டிஹெச்டி தான். டிஹெச்டினா என்னன்னு ஷார்ட்டா சொல்றேன். டெஸ்டாஸ்டிரோன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆண்கள் ஆணாக உணரக்கூடிய அற்புதமான ஹார்மோன் 5-ஆல்பா ரெடக்டேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைம் எல்லாத்துக்கும் பொதுவா அளவுக்கு அதிகமா சுரக்காது. சில பேருக்கு பரம்பரையா மண்டையில முடி இருக்க கூடாது அப்படின்னு எழுதி இருக்குன்னா, மாமாக்கோ அப்பாக்கோ தாத்தாக்கோ வளைச்சு மண்டையில முடியலன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த என்சைம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சுரக்கும். இந்த டெஸ்டாஸ்டிரோனும் 5-ஆல்பா ரெடக்டேஸும் சேர்ந்துட்டாங்கன்னா டிஹெச்டியா மாறும். அதான் டைஹைட்ரோ டெஸ்டாஸ்ட்ரோன். இவன் தான் இங்க முக்கியமான இந்த வில்லன் தான் உங்க முடி கழிகிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த டிஹெச்டிவே என்ன பண்ணுது, உங்களுடைய தலையுடைய உச்சந்தலை இருக்கு இல்லையா, அங்க போய் வேற சுத்தி படிஞ்சு ரத்த ஓட்டத்தை சோழிய முடிக்குது. இதான் பாஸ் ஹேர் லாஸ். இதை பத்தி மேலும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஹெச்டி பத்தியே விளக்கமா பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல போய் பாத்துக்கோங்க. இப்போ ஜிம்முக்கும் ஹேர் லாஸுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத 5 கோணத்துல அலசி வச்சிருக்கேன். இந்த 5 நீங்க தெளிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கோணம், முக்கியமான கோணம், ஹார்மோனல் இஷ்யூ. ஜிம்முக்கு நீங்க போறீங்க இல்லையா, அதுல மிக முக்கியமான பயன்பாடு என்னன்னா, ஒர்க் அவுட் பண்ணும்போது டெஸ்டாஸ்டரோன் அளவு கூடும். இது நல்லது தானே? கண்டிப்பா நல்லதுதான். செம்ம ஜாலியா இருக்கலாம் நீங்க லைஃப்ல. ஏன்னா ஆண்மை தன்மை அதிகமாவே இருக்கும். ஆனா ஒருவேளை உங்களுக்கு பரம்பரையாவே 5-ஆல்பா ரெடக்டேஸ் அப்படிங்கிற ஹார்மோன் அளவுக்கு அதிகமா சுரக்குன்னா, டெஸ்டாஸ்டரோனும் அளவுக்கு அதிகமா இருக்கு, 5-ஆல்பா ரெடக்டேஸும் அளவுக்கு அதிகமா இருக்கு. இப்ப என்ன ஆகும், நீங்க 35 வயசுல முடி கழிஞ்சு போறதுக்கு பதிலா 30லயே போயிருவீங்க. அந்த 5-ஆல்பா ரெடக்டேஸை குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஹெவி பண்றது ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது கோணம், நியூட்ரிஷனல் இஷ்யூ, அதாவது சத்து பொருள்ல பிரச்சனை. இப்ப ஜிம்முக்கு போறீங்க, ஜிம்முக்கு ஏன் போறோம், வெயிட் அடிச்சு செம்மையா மாசா தான் போறோம் இல்லையா. நீங்க மாசா போறது தப்பு இல்லை. வெயிட் அடிக்கும் போது மசில் எதை கேட்கும்னா புரோட்டீனை கேட்கும். ஆனா அதெல்லாம் ஏன் எடுக்கிறோம், உடம்புக்கு அந்த மசில் கிழிஞ்ச உடனே அதை ஹீல் பண்றதுக்கு புரோட்டீன் ரெடியாகி உள்ள இழுக்குது, ரைட். முடி எதால ஆயிருக்கு தெரியுமா, கெரோட்டின் அப்படிங்கிற புரோட்டீனால ஆயிருக்கு. நீங்க ஒருவேளை புரோட்டீன் சரியா எடுக்கல, ரைட்டா, இப்போ ஒர்க் அவுட் ஹெவியா பண்றீங்க, தலைமுடிக்கு தேவையான புரோட்டீன் முக்கியமா இல்ல மசிலுக்கு தேவையான புரோட்டீன் முக்கியமான உடம்பு முடிவு போடணும். அப்போ நீங்க ப்ராப்பரா புரோட்டீன் இன்டேக் பண்ணாம ஒர்க் அவுட்டை ஹெவியா பண்ணீங்கன்னால் அங்கேயும் ஹேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க பாஸ். 3வது முக்கியமான கோணம், உங்க லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்க சில பேர் இருப்பீங்க, ஜிம்முக்கு போயிட்டு இருப்பீங்க, வேத்து உருத்து வந்துடும், நேரா தலையில சேப்பை போட்டு கரன்னு தேய்க்கிறது. ஷாம்பு டெய்லி தலையில போட்டு கரன்னு தேய்க்கப்படாது. அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஜிம்ல இருக்க பக்கம் சில பேருக்கு இந்த இறுக்கி கட்டுவாங்க, பேண்ட் மாதிரி போடுவாங்க. அது ஒரு ஸ்டைலிஷா இருக்கும், நல்லதுதான். ஆனா டைட்டா போடும்போது தலையில ட்ராக்ஷன் அலோபேசியா அப்படிங்கிற விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4வது கோணம், ஸ்டெராய்ட்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. நம்ம ஜிம்முக்கு போறதே ஆரோக்கியமாவும் அழகாவும் இருக்கிறதுக்கு தான். இப்ப ஸ்டெராய்ட்ஸ் பயன்படுத்தும் போது உங்க உடம்புலயும் பிரச்சனை வரப்போகுது, மோரோவர் உங்க முடியிலையும் பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா ஒரு சில ஸ்டெராய்ட்ஸ் நீங்க பயன்படுத்துறது மூலமா உடம்புல ஏகப்பட்ட பாதிப்பு வரும். அந்த பாதிப்பு டைரக்டா உங்களுடைய தலைமுடியையும் நிச்சயமா பாதிக்குங்கிறத எந்த மாற்ற கருத்தும் இல்லை. தயவு செய்து ஸ்டெராய்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 5வது, நீ யோசிக்க முடியாத ஒரு கோணம், ஸ்ட்ரெஸ். அதாவது ஜிம் ஒர்க் அவுட் பண்றீங்க இல்லையா, ஹெவியா பண்ணீங்கன்னா உடம்புக்கு கேடுன்னு சொல்லப்படுது. மாடரேட்டா பண்ணணும். மாடரேட்னா என்ன, நீங்க ஒரு 10 கிலோ தூக்க முடியுதுன்னா 11 கிலோ தூக்க சேலஞ்ச் பண்றது தப்பு இல்லை. 20 கிலோ வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா
கார்டிசால் பம்ப் ஆகும், அதன் மூலமாகவும் உங்களுக்கு டிஹெச்டி அதிகமாகி அதன் மூலமாகவும் ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஜிம்மு போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும், அவங்க ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. சந்து.